இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் நிஜமாகவே ஒரு நெகிழ்ச்சியான எபிசோடு, இது நல்ல எபிசோடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இங்கே வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த கதிரும் இவரும் சரவணனும் தங்கமயிலோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும் பொழுது தங்கமயில் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்கிறாங்க. மற்றவங்களாம் இந்த வயசில் பீச்சு பார்க்குன்னு சுற்றுவாங்க. எங்கள் குன்னக்குடியில் பீச் இருக்குதா, பார்க்குன்னு சுற்றுவாங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் பிள்ளை கோயிலுக்கு தான் போவா அப்படின்னு உடனே கோயிலுக்கு தனியாக போகிறாங்க அப்படின்னா நீ ட்ராப் பண்ணிவிடுனா அப்படிங்கிறாரு கதிர். ஐயோ அதெல்லாம் வேணாண்டா, நீ என் கூட வந்திருக்கலன்னா நான் பார்த்துக்கிறேன், நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியாலாம் இருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன், நீ போனான்னு இவர் கம்பல் பண்ண எல்லோரும் சிரிச்சிட்டே இருக்க. உடனே கடைசியில் நீ ரெடியா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பைக்கில் கிளம்பி போகிறாங்க. பைக்கில் கிளம்பி கோயிலுக்கு போய் ஒன்றா 2 பேரும் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா ஒருத்தரை பார்த்துக்கிட்டு ஓரக்கண் பார்வையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உட்காந்ததுக்கு பிறகு இவங்க 2 பேரும் அந்த கோயிலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஆசைகள் என்னென்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த கல்யாணத்துக்குன்னு எனக்கு பெருசாக ஆசை கனவுலாம் இருந்ததில்லை, ஆனால் இப்போ யோசிக்க நல்லாயிருக்கு, வீட்டை தடப்படலாம் கல்யாண வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது அப்படின்னு சரவணன் சொல்கிறார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஆசை இருக்குது, எனக்கு 3 நாள் கல்யாணம் நடக்கணும்னு ஆசை. இந்த மெஹந்தி ஹல்தி இதெல்லாம் வச்சுருப்பாங்க, முதல் நாள் மருதாணி போடுவாங்க, அடுத்த நாள் சந்தனம் பூசுவாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கும், நல்லாயிருக்கும். இதெல்லாம் நீங்கள் ரீல்ஸில் வீடியோலாம் பார்த்தது இல்லையா அப்படின்னா பார்த்தது இல்லையேங்கிறாரு அவர். ஏன் அப்போ என்ன தான் பார்ப்பீங்க அப்படின்னா டிவியாச்சும் பார்ப்பீங்களான்னா எப்போயாச்சும் நியூஸ் பார்ப்பேன், அவ்வளோதான், எனக்கு பெருசாக இதெல்லாம் பார்க்கல இன்ட்ரெஸ்ட் இல்லாமா அப்படின்னு உடனே. ஆனால் உனக்கு நீ சொல்கிறத கேட்கும்போது நல்லாயிருக்கு, 3 நாள் கல்யாணம் நல்லாயிருக்கும்ல, உனக்கு அது பிடிக்குன்னா அவங்க அம்மா ஏன் சின்னதாக கல்யாணம் சொன்னாங்க ஒரே ஒரு கோயிலில் மட்டும் அப்படின்னும் போது அவங்க அப்படி சொன்னாங்க, ஆனால் எனக்கு அப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் வேணா எங்கள் வீட்டில் பேசி பார்க்கவா அப்படிங்கிறாரு. ஐயோ அதெல்லாம் வேணா விடுங்கிறாங்க. ஆனாலும் இவர் மனசில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன், நான் டெய்லி கோயிலுக்கு வருவேன், டெய்லி காலையில் இதே டைம் தான் வருவேன், திருப்பி குறிப்பால் உணர்த்த ட்ரை பண்ணுறாங்க, நான் ஏன் வருவேன் நீயும் வாடான்ட்டு. ஆனால் அவர் புரிஞ்ச மாதிரி தெரில, ஓ அப்படியான்னு கேட்டுட்ருக்காரு. இதுக்கு நடுவில் இவங்களும் கோமதியும் ராஜியும் ஆட்டோவில் எங்கேயோ போயிட்டுருக்காங்க. எங்கே போகிறோன்னு ராஜி திருப்பி கேட்க, ஆட ஏமா நீ வேறு, நானே மனசில் என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேங்கிறாங்க. என்ன விஷயம், என்னத்தை யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம போகிறது மீனாவோட அப்பா அம்மா வீட்டுக்கு. என்னால் உன் குடும்பத்தோடு உன்னை சேர்த்து வைக்க முடியாது, ஏன்னா என்னையே கொஞ்சம் வெளில துரத்துனது அதே குடும்பம் தான். ஆனால் அட்லீஸ்ட் நமக்கு அந்த வழி தெரியும்ல, மீனாவே சந்தோஷமாக இருக்கட்டும், அவ்வளோ வருத்தப்படுறா, அவங்க வீட்டில் போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு இறங்குறாங்க. அப்புறம் ஆட்டோக்காரருக்கே தாசில்தார் ரவியோட வீடு தெரியுது, அங்கே போகிறாங்க, கதவை தட்டுறாங்க. அவர் ரவி கதவை திறக்கிறாரு. அவர் அதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் உள்ளே போனோடனே கலை வராங்க. அவங்க பேரும் கலை இல்லை, சுந்தரியோ வேறு ஏதோ பேர். அவங்க வெளில வராங்க. இப்போ வெளில வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் மீனாவோட மாமியார் அப்படின்னோடனே வாங்க உள்ளே வாங்கன்னா, இல்லை பரவாயில்ல நான் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன், உங்களை உங்களை உரிமையோடு பேசுகிற அளவுக்கு நாங்கள் இல்லைன்னு எனக்கு தெரியும், நிறைய தப்பு நடந்துருச்சு, எல்லாம் நடந்துருச்சு. ஆனால் உண்மை, மீனாவை நீங்கள் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க, அப்படி ஒரு மருமகளை நான் தேடினா கூட கிடச்சிருக்காது, என் குடும்பத்தில் அவ்வளோ பாசமாக இருப்பா, இது வரைக்கும் அவர் ஒரு நாள் கூட அழுததெல்லாம் இல்லை. ஆனால் நேற்று உங்கள் வீட்டை பார்த்து வந்ததுக்கப்புறமா அழுதுட்டா, அதை பார்க்க எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, என் மருமக அழுகிறதே என்னால் தாங்கிக்க முடியல, அதனால் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு நினச்சேன். நல்ல பொண்ணாவை, அவள் தப்பு செஞ்சுட்டா, எல்லாம் கரெக்டு தான், ஆனால் நீங்கள் கொஞ்சம் மன்னிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், இப்போ நீங்கள் அவள் கூட பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி எங்கள் பெரிய பையனோட கல்யாணத்துக்கு நீங்கள் முடிஞ்சால் வாங்க, வரும்போது ஒரு கல்யாணத்தால் பிரிஞ்ச உறவு அம்மாவும் பொண்ணும் இன்னொரு கல்யாணத்தாலே சேர்ந்த மாதிரி இருக்கும், தயவு செஞ்சு வாங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கும் இந்த வழி தெரியும், குடும்பத்தை பிரிஞ்சிருக்க வழி தெரியும், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க, நல்லா நடிச்சிருந்தாங்க, 2 பேரோட பார்வையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளம்பி வீட்டுக்கு வரதுக்குள்ளாரே மீனா எங்கே போனாங்க ராஜியும் அத்தையும் அப்படின்னா 2 பேரும் ஒன்றா தான் வெளில போயிருக்காங்கிறாங்க. பத்திரிகை கொடுக்க போயிருக்காங்கன்னா இல்லை இதெல்லாம் கேட்காதீங்க நான் உளறிடுவேங்கிறாங்க அரசி. என்ன சொல்லுன்னா உங்கள் வீட்டு தான் போயிருக்காங்கன்னா ஷாக்காக வராங்க, என்னையே அவமானப்படுத்தாங்க, எதுக்கு அங்கே போனோம் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் பொழுது வீட்டுக்கு கோமதி வந்துடுறாங்க. எங்கே போனீங்கன்னு கேட்டால் பூக்கடைக்கு போனோன்னு கதை விடுறாங்க. அதுக்குள்ளார அரசி நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ராஜிகிட்ட சொல்ல, ராஜி மீனாவுக்கு தெரியுமா அப்படின்ன உடனே நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க, அவங்க தான் அவ்வளோ அவமானப்படுத்தாங்கல்லன்னா, நீ அழுகிறத பார்த்து நான் சும்மா இருக்க முடியாது, எனக்கு தெரியும் அந்த வலி எப்படி இருக்கணும், அதனால தான் உன்னை சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன் அப்படின்னோடனே ராஜி சொல்லிடுறாங்க. என்ன பேசினாங்க, ரொம்ப நல்ல இப்படி மருமக நாங்கள் தேனா கூட கிடச்சிருக்காதுன்னு சொல்லிட்டு பேசுங்க, எப்படியாச்சும் வாங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க அத்தை அப்படின்னு உடனே அழுக வந்துடுது மீனாவுக்கு. கட்டி பிடிச்சா அவங்க வராட்டி கூட பரவாயில்ல, நீங்கள் என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கீங்களே அது போதுன்னு சொல்லும் போது நமக்கே நெகிழ்ச்சியாக இருக்குது. அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா